வாதத்தில் தோற்பவன் அவதூறை கையில் எடுப்பாங்கிறான் சாக்ரட்டிஸ். இவன் அறிவு கட்ட மேலவன். நம்ம கேள்விக்கு பதில் தானே சொல்லணும், சொல்ல தெரியாது. தெரியாதா? அவர் பொய்யா பேசுவார், ஒரு பொய் சொல்றார். எங்களுக்கெல்லாம் ஒரு பெருமிதமும் திமிரும் இருக்குடா. என்னடா என்னங்களை சொல்ல முடியும்? புறம் பேசுவ, அவதூறு பேசுவ, பொய்யை பரப்புவ, கட்டமைப்பு. திரள் நிதி ஆமாடா, மக்கள் இயக்கம் மக்கள்கிட்ட இருந்தாண்டா பெற முடியும். திரள் நிதி திருடன் இவ்வளவு நாள் சொல்லிக்கிட்டு இருந்தவன் யாரு? திருட்டு நிதிக்காரன். இப்ப சொல்ற அயோக்கிய யாரு? பிளாக் டிக்கெட் காரன். திரள் நிதி திருடன் அயோக்கிய பலட பிளடி நான்சென்ஸ். சீமான் சார், என்ன பொசுக்குன்னு இப்படி பேசிட்டீங்க? நான் சொன்னதுல ஏதாவது ஒரு பொய் இருக்கா அப்படிங்கிற மாதிரி எங்களை பார்த்து கேள்வி கேட்டுட்டீங்க. இந்த மாதிரிலாம் பேசாதீங்க சார், நரம்பு புடைக்க. கரெக்டு தான் நீங்க சொன்னது ஒரு பொய் இல்லை, பல பொய்கள். அதுல 1-2 அவுத்து விட்டாலே உங்க இது கிழிஞ்சிரும். கொஞ்சம் தயவு செய்து நிதானமா பேசுங்க. ஒரு விஷயத்த பேசுறதுக்கு முன்னால 1000 தடவை யோசிச்சுக்குங்க. புறம் பேசுதல், அவதூறு பரப்புதல், பொய்யை கட்டமைக்கிறது, இது எல்லாமே பண்றதே நீங்க தானே சார். தமிழர்கள் என்ன முட்டாப்பயிலுங்க நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஒரு 2-3 சொல்லவா? ஒன்றும் இல்லை. வெகுஜன மக்கள் மத்தியில கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம, தமிழர் வரலாற்று அறிவு இல்லாம, தமிழ் அறிவு இல்லாம பல்லர்களை வேளாளர்கள்னு பரப்புனீங்களே, இதை விட ஒரு அயோக்கியத்தனம் ஏதாவது இருக்கா தமிழ் சமூகத்துக்கு? பல்லர்களை பாண்டியர்கள்னு பரப்புனீங்களே, இதை விட ஒரு அயோக்கியத்தனம் ஏதாவது இருக்கா? உங்களுக்கு வரலாற்று அறிவு இருக்கா? கல்வெட்டு படிக்க தெரியுமா? கல்வெட்டுல பல்லர்கள் எப்படி இருந்திருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்களோட 10ஆம் நூற்றாண்டுல இருந்து இப்ப வரைக்கும் அவங்களுடைய பரிணாம வளர்ச்சியில என்னென்ன மாதிரிலாம் ஆவணம் இருக்குன்னு தெரியுமா? எல்லாம் தெரியும். ஆனா தெரிஞ்சுமே பொய்யையும் புரட்டையும் போலி வரலாறுகளையும் அந்த போலி வரலாறு தமிழ் தேசிய தளத்துல வெகுஜன மக்கள் மத்தியில பரப்புனதுலையும் மிக மிக முக்கியமான ஆட்களில் நீங்களும் ஒருவர். எல்லா தங்கச்சி எல்லா ஜல்லிக்கட்டுலையும் முதல் மாடை குடும்பர் தேவேந்திரர் தான் பிடிச்சு திறந்து விடுவாங்க. அது மரபு, அது பாண்டியர் மரபு. அவருக்கு ஒன்றும் தெரியல. சேர சோழ பாண்டியர்லாம் சேருவாரு, மரவர் கல்லர்னு பிடிச்சுக்கிறாரு. அவ்வளவுதான் அவருடைய வரலாற்று அறிவு. பல்லர் தான் பாண்டியர் ஆகிறோம். பல்லர்கள் நாம் தான் பாண்டியர்கள். பல்லர் தான் பாண்டியர். தெலுங்கு மன்னர்கள் படையெடுத்து வரும்போது பாண்டியன் படையிலே நின்று சண்டை போட்ட வீரன் பல்லன் தான். மன்னிச்சு விட்டுருவோம், அவருக்கு ஒன்றும் தெரியல. சேர சோழ பாண்டியர்லாம் சேருவாரு, மரவர் கல்லர்னு பிடிச்சுக்கிறாரு. அவ்வளவுதான் அவருடைய வரலாற்று அறிவு. நீங்கெல்லாம் அந்த பொய்யை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு அருகதையே கிடையாது. மக்கள் உங்ககிட்ட நீங்க ஏன் பென்ஸ் கார் வாங்கலன்னு கேட்கல, அதன் தெளிவா புரிஞ்சுக்குங்க. திரள் நிதியில கட்சியை வளர்ப்பதற்காக இங்க மக்கள் காசு கொடுத்தா அந்த காசை வைத்து நீங்க ஏன் உங்களை வளர்த்துக் கொள்கிறீர்கள் என்பதுதான் மக்களுடைய கேள்வி. அதை தெளிவா புரிஞ்சுக்குங்க. எனக்கு இன்னொன்னும் புரியல இந்த நாம் தமிழர் தம்பிகள்கிட்ட. அதாவது நீங்க எப்பெல்லாம் இந்த திராவிடங்களை போய் பாக்குறீங்களோ அப்பெல்லாம் உங்க தம்பிகள் என்ன சொல்றாங்க, அரசியல் மாண்பு, அண்ணன் இப்படி அண்ணன் அப்படி, இதெல்லாம் நம்ம இப்படிதான் அப்படின்னு ஒரு உருட்டுறீங்க. ஆனா நீங்க மேடையில எவ்வளோ வேணாலும் தரம் இல்லாம பேசுவீங்க. அயோக்கிய பயம்பிங்க, அவனேம்பிங்க, இவனேம்பிங்க, ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தாம்பிங்க. ஆனா இந்த அரசியல் மாண்பு எங்க இருந்து வருதுன்னு தான் எங்களுக்கு தெரியல. உங்க தம்பிமார்கள்லாம் இதை பத்தி பேசவும் மாட்டேங்கிறாங்க. பொய்யை பத்திலாம் நீங்க பேசவே பேசாதீங்க, சொல்லிக்கிட்டே போலாம். அந்த பல்லர் விஷயத்திலே நீங்க உங்க கொண்ட வெளியே தெரிஞ்சிருச்சு நீங்க யாரு அப்படின்னு. சரிங்களா? எங்க முருகன் எங்களுடைய தெய்வமான முருகனுக்கு சிலையை மாத்தினீங்க. இதெல்லாம் எவ்வளவு அயோக்கியத்தனம். உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? உங்களுக்கு என்ன தெரியும் முருகனை பத்தி? முப்பாட்ட முருகன் சொல்லிட்டு புதுசா முருகனுக்கு சிலை வைக்கிறதுக்கு நீங்க யாரு? நீங்க யாரு சார்? தமிழர்கள் மத்தியில முருகனை கடவுளா இருந்த முருகனை மனுஷனா ஆக்கி இன்னைக்கு ஏதோ ஒரு உள்ளடி வேலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. மீண்டலும் பாண்டியர் வரலாறுன்னு ஒரு ஃபேக் புக்கு. அந்த புக்கில் இருக்கிற அத்தனை தமிழ் ஜாதியும் திட்டி எழுதியிருப்பாங்க இந்த செந்தில் பல்லர். அவரை தமிழ் தேசியவாதியாக மாற்றி, தமிழ் தேசியவாதின்னு அடையாளப்படுத்தி, தமிழ் தேசிய தளத்தில் அவரை மேடையில் ஏற்றி, அந்த புத்தகத்துக்கு அணிந்துரையும் எழுதி, பல்லர்களை பாண்டியர்கள், பல்லர்களை வேளாளர்கள் என்று ஒரு மிகப்பெரிய பொய் வரலாறு தமிழர் சமூகத்துக்குள்ள உருவாக்கி, இதனால அந்த சமூகம் பல்லர்களோட இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல வாக்குவாதமாகி இன்னைக்கு தென் மாவட்டத்துல முக்குளத்தூர் சமூகமும் பல்லர்களை எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க, வேளாளர் சமூகமும் பல்லர்களை எதிர்த்துட்டு இருக்காங்க. இதற்கு காரணம் என்னன்னா நாம் தமிழர் சீமானின் தமிழ் தேசியமும் ஒரு காரணம். போலி வரலாற பரப்புனீங்க.
இதெல்லாம் வந்து அதான் கேட்கறது கேனப்பயலாக இருந்தால் இந்த கேப்பையிலையும் நெய் வடியும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணுறது. அதாவது உண்மையான தமிழர் அரசியலை வளர விடாமல் பார்த்து கொண்டு கடந்த 15 வருடமாக தமிழ் தேசியத்தை காயடித்து கொண்டு, ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் வந்து ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. தமிழை ஒன்றும் முட்டாள் இல்லை, உங்களுடைய அரசியல் தெளிவாகவே புரிஞ்சிருச்சு. தனிச்சு தான் நிற்பேன் அப்படிங்கிற அந்த பேசுகிற விதமே வந்து தமிழ் தேசியத்தை காயடிக்கும் செயல். அதுதான் உங்கள் அஜெண்டா. அதுக்கு தான் நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் 30 இல்லை 100 வருஷம் ஆனாலும் நீங்கள் உருவாக்கின தமிழ் தேசியம் வெல்ல போவதே கிடையாது. எல்லா பழியும் தூக்கி மக்கள் மேலேயே நீங்கள் போடுவீங்க. உங்களுக்கு ஓட்டு செலுத்தலை. ஆனால் ஓட்டு செலுத்த அந்த தமிழ் தேசியத்தை வளர்க்காமல் இருக்கிறதே நீங்கள் தான். உங்கள் பூத் ஏஜென்ட் எத்தனை பேர் இருக்காங்க உங்கள் கட்சியில்? அரசியலை தெளிவாக பார்க்குறவங்களுக்கு தெளிவாகவே புரியும் நீங்கள் தமிழ் தேசியத்தை காயடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு. உங்களால் உண்மையான தமிழர் அரசியலும் வராது, தமிழ் தேசியமும் வளராது. தமிழ் தேசியத்தில் உங்களை மீறி யாராவது வளர்ந்தால் அவரை நீங்கள் வளரவும் விட மாட்டீங்க. தமிழ்நாட்டில் எந்தெந்த தமிழர்லாம் கட்சி வச்சிருக்கானோ அவனையும் நீங்கள் சும்மா விட மாட்டீங்க. திராவிடனங்களை ஒரு திட்டுனா எவன்லாம் தமிழர் இருக்கானோ அவனை 1000 திட்டு திட்டுவீங்க. தமிழர்களை மட்டும் வீரியமாக எதிர்ப்பீங்க, தமிழர்களை இழிவுபடுத்துவீங்க, தமிழர் வரலாறை கொச்சப்படுத்துவீங்க. ராஜராஜ சோழனை பாரஞ்சித் கேவலப்படுத்தினா தம்பிம்பிங்க. ஆனால் நீங்களே ராஜராஜ சோழனை கேவலப்படுத்திக்கிட்டு கிடப்பீங்க. பொண்ணை பார்த்தா தூக்குனா கிழிச்சான்னு. ஒன்றும் இல்லைங்க. இப்போ முதலமைச்சர் விஜய் அவர் வந்து ஜெயிச்சு ஒரு முதலமைச்சராக மக்களுடைய ஆதரவில் இப்போ போய் உட்கார்ந்துருக்காரு. அவருக்கு மரியாதை கொடுத்து பேசணுங்கிற அந்த இங்கீதம் கூட உங்களுக்கு இல்லைன்னா நீங்களாம் என்ன கட்சி தலைவர்? அதுவும் உங்கள் தம்பிமார்கள்லாம் வந்து விஜய தெலுங்கராக அவதூறு பரப்புவது, சித்தரித்து போலியாக அவர் இப்படி அவர் அப்படின்னு உருட்டிக்கிட்டு இருக்காங்களே, அதுக்கு பேர்லாம் என்னது? என்னமோ ஒரு பொய்ன்னு பேசுறீங்க. உங்களெல்லாம் பற்றி பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி நகைச்சுவையெல்லாம் தயவு செய்து பண்ணாதீங்க. நரம்பு புடைக்கெல்லாம் பேசாதீங்க. நீங்கள் யார் அப்படிங்கிறது தமிழர்களுக்கு தெளிவாகவே தெரிந்து விட்டது. உங்கள் நோக்கம் கட்சியை வளர்க்குறதோ தமிழர் அரசியலை காப்பாற்றுறதோ கிடையாது. சும்மா இருக்கிற வரைக்கும் நல்ல தமிழ் தேசியம் சொல்லி உருட்டணும். உங்கள் பின்னால் தமிழ் தேசியங்கிற பேரில் உங்கள் தமிழர்கள் ஏமாந்து வந்து நிற்பாங்கன்னு நினச்சிங்க. விஜய் வந்து அதை கடிச்சு துவம்சம் பண்ணி காலி பண்ணிட்டாரு. இனி உங்களுக்கு அரசியலே கிடையாது. நீங்கள் என்ன கற்றுக்கத்துனாலும் உங்களை யாரும் நம்ப போகிறதும் கிடையாது. இதையும் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. உண்மையான அரசியல் தான் வெல்லும். காலம் பதில் சொல்லும். சீமான் என்கிற நபர் நேர்மையாக உண்மையாக தமிழ் தேசிய அரசியல் வளர்க்கிறாரா அப்படின்னா கிடையாது. இனியும் நீங்கள் நிறையா பேசுவீங்க. ஒவ்வொரு பதிவுக்கும் தக்க பதிலடி மக்கள் கொடுப்பார்கள் அப்படின்னு நான் நம்புகிறேன். நன்றி.